ஏகப்பட்ட உயிரிழப்பு. தலைவர் ஒருவருடைய குடும்பத்தை அடியோடு அழிச்சிருக்காங்க. அந்தந்த நாட்டில இருந்து இப்ப இந்தியாவில இருந்து மாணவர்கள் 3000 பேர் அங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அதாவது ஐநா பேரவையின் கோட்பாடுகளுக்கு எதிரானது. அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுவாகவே ஈரானுடைய அதிபருன்ற ஒரு மத தலைவராக இருக்காரு. அப்போ இயல்புல இங்கே காஷ்மீர் மாதிரியான பெருவாரியான இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதிகளில் தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள் நடக்குது. அப்போ அது அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய தலைவர்னு அவங்க பார்க்கப்படுற அவர் காமேனிக்கான போராட்டத்தை காமேனி கொல்லப்படுறதை ஒட்டி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் இங்கிருந்து தங்களுடைய ஆதரவை இந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு உணர்வை கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னும் அமெரிக்காவுடைய செயல்பாடுன்றது அராஜகமா இருந்துட்டு வருது. கொடுமையை நம்ம பார்க்கும்போது நம்மளால சும்மா இருக்க முடியல. பச்சிளம் குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள், மசூதிகள் எல்லாம் குண்டு வச்சு தகர்க்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கோம். மற்ற வல்லரசு நாடுகள் எல்லாம், ரஷ்யாவும் சீனாவும் உண்மையிலேயே இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த போர் தொடருமையானால் நிச்சயமாக இது ஒரு உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதுக்காக இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இது ஒரு முதலாளித்துவத்தினுடைய லாபவரியினுடைய உச்சகட்டம் தான் இந்த தாக்குதல். அப்படின்னும் போது கச்சா எண்ணெய் வளம் இன்னைக்கு வெனிசுலால அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அந்த அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பா அதை ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்யறாங்கன்ற இப்படி ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி அவரை கடத்துறாங்க. அப்போ இன்னைக்கு எங்கெல்லாம் இன்னைக்கு வளங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த இடத்துல அதிகமா இருக்கோ இந்த மாதிரியான சிறிய நாடுகள் எல்லாம் கைப்பற்றி அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அமெரிக்க அரசு இருக்குதுன்றதான் அடிப்படை பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம். அதனால அண்ணாமலை சொல்லியிருப்பது வேடிக்கைக்குரிய விஷயம். அல்லது பிஜேபி அரசாங்கம் விரோதிகளாக பாதிக்கப்படுகிற இஸ்லாமிய நாடுகள் மீதான ஒரு திவேஷ கருத்துக்களை பரப்பியிருக்காரு நம்ம பார்க்கலாம். நீங்க 1991 இந்தியா நவதாராளமய கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. சந்தை பொருளாதாரம் வியாபித்து இருக்கு. நீங்க அமெரிக்காவுடைய டாரிஃப் ஆரால உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. பிஜேபி அரசாங்கமும் யூரோப்பியன் கண்ட்ரீஸினுடைய கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெருமளவுல பலன் தரும் சொன்னாங்க. அதை எதன் அடிப்படையில் சொன்னாங்க? ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்ல இருக்க வளங்களும் மற்ற நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற காலகட்டம். நீங்க உலகளாவிய போர் சூழலும் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியும் ஏனைய மற்ற உலக நாடுகளை கட்டாயமாக பாதிக்கும். அடிப்படை பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம். அதனால அண்ணாமலை சொல்லியிருப்பது வேடிக்கைக்குரிய விஷயம். அல்லது பிஜேபி அரசாங்கம் விரோதிகளாக பாதிக்கப்படுகிற இஸ்லாமிய நாடுகள் மீதான ஒரு திவேஷ கருத்துக்களை பரப்பியிருக்காரு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க இந்தியாவில் இருக்க மீடியாக்கள் பெரிய அளவுல இந்த போரை கண்டும் கண்டுகொள்ளாம இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவினுடைய ஊதுகுழலாக இஸ்ரேலினுடைய ஊதுகுழலாக இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் பல ஊடகங்கள் அப்படி இருக்கு. நீங்க ஒயர் மாதிரியான அல் ஜஸீரா மாதிரியான சில செய்தி நம்ம ஊடகங்கள் பாக்குறப்ப நம்மளால இன்னும் என்ன நடக்குதுன்றத ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியற விஷயமா இருக்கு. அதுல என்னன்னா இன்றைக்கு ஈரான் தனது வல்லாதிக்கத்தை நிரூபிச்சிருக்கின்றதா பார்க்கணும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கினாலும் ஈரான் நாங்கள் யாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம், உங்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கான போர் தந்திரங்களும் போர் ஆயுதங்களும் எங்களிடம் இருக்கிறது, இந்த போரை நீங்க தான் தொடங்குனீங்க, முடிப்பது நாங்களாக இருப்போன்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா என்றைக்குமே எந்த நாடுகளுக்கும் போர் என்பது தீர்வா இருக்காது. அது பொருளாதார வீழ்ச்சியை மட்டுமே கொண்டிருக்கும். அதே போல போர் என்பது வேண்டாம், உலக அமைதிதான் வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உள்ளிட்டு ஏனைய முற்போக்கு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அமைதியை அனைத்து நாடுகளும் பேணணும் என்பது. அதை நோக்கி தான் நாங்க சொல்ல இருக்கிறோம். அதாவது இந்திய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுவாகவே ஈரானுடைய அதிபருன்ற ஒரு மத தலைவராக இருக்காரு. அப்போ இயல்புல இங்கே காஷ்மீர் மாதிரியான பெருவாரியான இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதிகளில் தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள் நடக்குது. அப்போ அது அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய தலைவர்னு அவங்க பார்க்கப்படுற அவர் காமேனிக்கான போராட்டத்தை காமேனி கொல்லப்படுறதை ஒட்டி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் இங்கிருந்து தங்களுடைய ஆதரவை இந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு உணர்வை கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னும் அமெரிக்காவுடைய செயல்பாடுன்றது அராஜகமாக இருந்துட்டு வருது. அப்போ இன்னைக்கு சர்வதேச சட்டங்கள்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது மதிக்கப்படாத போது உலகளாவிய நாடுகளுடைய குரல் என்பது இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு போராட்டங்கள் மிக அவசியமானதா இருக்கு. அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இன்னைக்கு பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சார்ந்து காலனி ஆதிக்கத்தில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு அமெரிக்கா மற்ற நாடுகள் மேல, குறிப்பா எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் மேல
செலுத்துறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு வந்து கட்டியமைக்கிறது மூலமா மக்கள் மத்தியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதன் மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய இந்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது. இந்திய அரசு வந்து இதுக்கு எதிராக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும், மக்களுடைய குரலை தான் வந்து ஐநாவிலேயோ எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல ஒரு பிரதிபலிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ மக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பாலஸ்தீனுக்கு ஆதரவாவோ இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாவோ பேசிட்டு இருக்கும்போது ஈரானுங்கிறது இந்தியாவுடைய நட்பு நாடா வந்து இருந்துட்டு வருது. அப்போ இதுக்கு எதிரான குரல் இன்னைக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் 2 நாள் வந்து அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா எந்த வகையிலும் இது சம்பந்தமான ஒரு ஸ்டாண்டையோ ஈரானுக்கு ஆதரவாவோ மக்களுடைய கருத்துக்கு எதிராக தான் வந்து சர்வதேச தளத்துல மோடி இயங்கிட்டு வர்றாரு. அப்போ அதுக்கு எதிரான பிரதமர் மோடி சொல்லக்கூடியதான் இந்தியாவோட ஸ்டாண்டுன்ற பட்சத்துல மக்கள் குரலின் மூலமா அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளுறது. அதன் மூலமா ஈரானுக்கு ஆதரவா பாலஸ்தீனுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்கணும் சர்வதேச தளத்துல. அதுக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றது. இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு 2 நாடுகளுக்கு மத்தியில 3 நாடுகளுக்கு மத்தியில நெருக்கடி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அதை ஒட்டி இன்னைக்கு வந்து பல்வேறு கன்வென்ஷன்ஸ் இருக்கு, சர்வதேச சட்டங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி இவங்க வந்து நேரடியான ஒரு தாக்குதலில் ஈடுபடுறது அப்படின்றது ரொம்ப கொடூரமானதா இருக்கு. இன்னைக்கு வந்து பள்ளி மீதான தாக்குதல் நடக்குது. இது எல்லாமே வந்து ஒரு அராஜகமான செயல்களை தான் வெளிப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மை மீதான ஒரு தாக்கத்தை எப்படி வந்து மற்றொரு நாடு பண்ண முடியும்? அப்போ வந்து இந்த சர்வதேச சட்டங்களுக்கும் சர்வதேச கஸ்டம்ஸுக்கும் அப்பாற்பட்ட நாடாக தான் அமெரிக்கா இருந்துட்டு வருதா அப்படின்றத கேள்விக்குற்று உள்ளாக்கப்படணும். இப்போ சமீபத்தில் வெனிசுலாவில் வந்து உள்ளரப்பு வந்து அந்த அதிபர் மதுரோ வந்து கைது பண்ணி எடுத்துட்டு போறது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்கிறது? இந்த எந்த ஒரு சட்ட விதிமுறைக்கும் வந்து நான் உட்பட மாட்டேன், நான் வந்து ஒரு சர்வதேச தாதா அப்படின்ற ஒரு முறையில தான் வந்து இன்னைக்கு அமெரிக்க நாடு செயல்பட்டு வருது. அப்போ இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுக்குள்ளரே வந்து ஒரு நெருக்கடி இருக்கு. அமெரிக்க மக்களே வந்து இதுக்கு எதிரான குரல் எழுப்பிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல அமெரிக்காங்கிறோட செயல்கள் எல்லாமே வந்து அராஜகமான முறையில் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டும் சேர்ந்து ஈரானை தாக்குது. அது மாதிரி ஈரான் சம்பந்தப்பட்ட நாட்டுகளை எல்லாம் தாக்கி ஏகப்பட்ட உயிரிழப்பு, தலைவர் ஒருவருடைய குடும்பத்தை அடியோடு அழிச்சிருக்காங்க. அந்தந்த நாட்டில இருந்து இப்ப இந்தியாவில இருந்து மாணவர்கள் 3000 பேர் அங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அதாவது ஐநா பேரவையின் கோட்பாடுகளுக்கு எதிரானது. உலக நாடுகள் ஒப்பந்தத்தின்படி இது ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து இதை எதிர்க்கிறது, நாமும் அதை எதிர்க்கிறோம். இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை முதல்ல எதிர்த்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது பயங்கர படுகொலைகள் செய்து கொண்டிருக்கின்றதை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதனால இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான். அவன் நிறுத்துவானா நிறுத்த மாட்டானாங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. அடாவடித்தனங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை. அண்ணாமலைக்கு இதே பதில் தான். அவங்க அடாவடித்தனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சி காலம் முழுவதும் அவங்க வந்து அவங்களுடைய ஒரே கோட்பாடு வந்து சாங்கி தான். ஒரே கோட்பாடும் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல், அதுதான். அவங்களுக்கு மக்களை பத்தியோ மக்களுடைய பிரச்சனையை பத்தியோ கவலை இல்லை. ஆர்ப்பாட்டம் பண்ணது நான் தான் உலகத்தின் பெரிய முதலாளி, உலகத்தினுடைய ரவுடி பையன் நான் தான் என்ற ஒரு போக்கோடு இன்னைக்கு அமெரிக்க வல்லரசு வந்து இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைத்தையும் அழித்தொழித்து மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எண்ண வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு மாநில தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பயங்கரமான கொடுமை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளால வந்து சும்மா இருக்க முடியல. பச்சிளம் குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள், மசூதிகள் எல்லாம் வந்து குண்டு வச்சு தகர்க்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் மற்ற வல்லரசு நாடுகள் எல்லாம். ரஷ்யாவும் சீனாவும் உண்மையிலேயே இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த போர் தொடருமே ஆனால் நிச்சயமாக இது ஒரு உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றுமறியாத பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவிப்பது கண்டனத்துக்குரியது. அது யாராக இருந்தாலும். நான் தான் உலக முதலாளி, நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த வல்லரசு என்ற அந்த கௌரவம் இப்போது கிடையாது. எல்லோருமே அணுகுண்டு வச்சிருக்காங்க, ஈரானும் வச்சிருக்காங்க, எல்லாருக்கிட்டே அணுகுண்டு இருக்கு. சம பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த சக்திகளோடு மோத முடியாத இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். நீங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு கவனத்துல கொண்டு வரணும்ன்றதான். என்னன்னா வந்து வெனிசுலாவினுடைய அதிபரை வந்து கைது செஞ்சாங்க. ஆனா அது கைது நம்ம வந்து சொல்லல, நான் கடத்துனாங்கன்றதா சொல்ல முடியும். என்னன்னா இன்னைக்கு குறிப்பா வந்து எண்ணெய் வளங்கள், அதாவது கச்சா எண்ணெய் வளம் வந்து இன்னைக்கு வெனிசுலால அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அந்த அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்கன்னா குறிப்பா அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு போதைப் பொருள் வந்து விநியோகம் செய்யறாங்கன்ற இப்படி ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி அவரை வந்து கடத்துறாங்க. அப்போ இன்னைக்கு எங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வளங்கள் எல்லாம்
எல்லாம் வந்து இன்னைக்கு எந்த இடத்துல அதிகமா இருக்கோ இந்த மாதிரியான சிறிய நாடுகள்லாம் கைப்பற்றி அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அமெரிக்க அரசு வந்து இருக்குதுன்றதான். அந்த அடிப்படையில தான் நம்ம ஈரானையும் பார்க்க வேண்டியது வந்து இருக்குன்றது. என்னன்னா ஈரான்ல வந்து இன்னைக்கு உச்ச அதிபரை வந்து காமோனியை வந்து இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வந்து கொலை பண்றாங்கன்றது. என்னன்னா தாக்குதல் வந்து இந்த மாதிரியான இன்னைக்கு பள்ளிகள்ல அதே போல மருத்துவமனைகள்ல இன்னைக்கு குறிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் இன்னவெறி தாக்குதலோடு முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசாதான் வந்து ஒரு ஏகாதிபத்திய போக்குல ஒரு பாசிச தன்மையோடு செயல்படக்கூடிய அரசாதான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய அரசு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கச்சா வளங்களை அங்க இருக்கக்கூடிய நிலங்களை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமிகும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாத்தையும் கைப்பற்ற இடத்துலதான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய அரசு இருக்கு. என்னன்னா குறிப்பா வந்து இரவு நேரங்கள்ல அதே போல அதான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த போரினுடைய தன்மை என்னவா இருக்குன்னா அடுத்து அவங்களோட வம்சத்தை அழிக்கக்கூடிய, அதாவது குறிப்பா மருத்துவமனை, அப்ப அங்க இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளை வந்து இன்னைக்கு தாக்குதலுக்கு ஆளாக்கக்கூடிய, தாக்குதல்ல பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருந்து அவங்களுடைய போர் குணாம்சம் இருக்குதுன்றதா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிச தன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துலதான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய அரசு இருக்குதுன்றத வந்து நம்ம வந்து மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில, இன்னைக்கு குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில, மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகின்ற நோக்கில தான் வந்து இன்னைக்கு இடதுசாரிகள் அமைப்புகள் வந்து ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். என்னன்னா வந்து இன்னைக்கு பல்வேறு இளைஞர்கள் மாணவர்கள் வந்து நான் வெளியூர் போய் படிக்கணும், அமெரிக்கால போய் படிக்கணும், இந்த மாதிரியான நிலைமைகள்ல இருந்து நான் வந்து அப்ராட் போய் படிக்கணும்டா. ஆனா அப்ராட் போய் படிக்கணும்னாலும் இங்க இருக்கக்கூடிய அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடை அழிக்கக்கூடிய தன்மையில இருந்து அந்த அமெரிக்க அரசு செயல்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில வந்து நம்ம அமெரிக்காவை எந்த பார்வையில வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த பார்வை நம்ம என்ன சொன்னா பாசிச தன்மையோடு அவங்க வந்து செயல்படுறதுனால நம்ம அவங்கள வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலன்றதான். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, சாட்டையை தூக்கி முதுகுல அடிச்சுக்க தெரியும், அதை விட்டா வேற இடத்து ராமரை பத்தி பேச தெரியும், முருகரை பத்தி பேச தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வந்து இதை வந்து வெறும் அடையாளத்துக்காக நடத்துற போராட்டம் கிடையாது. மத்திய அரசு இதை கண்டிச்சு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. மத்திய அரசு என்ன பண்ணுது, இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதற்கெல்லாம் ஒரு ஆதரவா இன்னைக்கு சீனாவுடைய அதிபர் வந்து சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா வந்து ஈரானினுடைய இறையாண்மைக்கு சீனா வந்து ஆதரவு தெரியும். இந்த மாதிரியான ஒரு அறிக்கை கூட வெளியிட இடத்துல இருந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் இருக்கிறார். அப்போ அதையாவது அவர் வந்து ஆதரவு கொடுக்கணும்ன்ற ஒரு பட்சத்துல தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். ஆனா அவர் வந்து என்ன பண்ண கேலி கிண்டலுமா வந்து பேசிட்டு போவாரு. அதே கேலி கிண்டல் பண்ணானா எங்களுடைய போராட்டம் குணாம்சம் எப்படி மாறும்ன்றத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோன்றத வந்து சொல்லிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா படைகளும் இஸ்ரேல் படைகளும் வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. எதுக்காக இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இது ஒரு முதலாளித்துவத்தினுடைய லாபவரியினுடைய உச்சகட்டம் தான் இந்த தாக்குதல். அப்படின்னும் போது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை அழித்து விட்டு அங்களுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அதிபர் காமோனியை வந்து இன்னைக்கு படுகொலை செய்திருக்காங்க. 2 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா வெனிசுலா நாட்டு அதிபர் மாதுரோவை போதைப்பொருள் கடத்துறாரு அப்படின்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டார். கைது செய்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. அப்போ இன்னைக்கு இப்படி இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் சேர்ந்து ஈரானை தாக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து கியூபாவை வெளிப்படையா மிரட்டுது. கியூபாக்கு அடுத்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போர்களுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா தான். அப்போ தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் தாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆயுதங்களை மற்ற நாடுகள் விற்பனை செய்வதற்காகவும் அதே போல போர்களை உற்பத்தி செய்கிறது. போர்கள் என்பது இங்கே இயற்கையா உருவாக்கப்படுறது இல்லை. போர்களை இந்த அமெரிக்க முதலாளித்துவ நாடுகளும் இஸ்ரேல் போன்ற நாடுகளும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதை வந்து ஒரு நாட்டுகளோட சர்வதேச சட்டங்களை எல்லாமே மீறி ஒரு நாட்டின் இறையாண்மை கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இதையெல்லாம் எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. தொடர்ச்சியா உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இதுக்கு எதிரான ஒரு கண்டன குரல் எழுப்பணும். அப்போதான் வந்து இந்த மாதிரியான போர் சூழல்கள் வந்து ஏற்படாம தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இடதுசாரி அமைப்புகள் சேர்ந்து நடத்துவாங்க.